யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ஒரு கூலண்டான இது தான். தேங்காய் பால் வச்சு பண்ண போகிறோம். ஜவ்வரிசி கொழுக்கட்டை வித் தேங்காய் பால். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வந்து நியர்லி ஒரு 6 hours கிட்டே ஊற வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி கையால் மசிச்சு இப்படி பிசைஞ்சுட்டேன்னா இப்படி வரணும். சாதம் மாதிரி ஆகிடும். நல்லா அப்படி உங்களுக்கு அது இதாகலை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு மிக்சியில் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படியே சாதம் மாதிரி பிசைய வந்துடும். இது எவ்வளோ ஜவ்வரிசின்னு கேட்டேன்னா ஒரு 100 grams. இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, 100 gramsக்கு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த மாதிரி அழுத்தி சாதம் மாதிரி பிசைஞ்சுட்டேன்னா நல்லா ஒத்தா மாதிரி வந்துடும். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாமும் எப்படியாவது இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம பழக்கணும். பழைய நாள் டிஷ் இதெல்லாம். சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து 1 கப் கிட்டக்க நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஜென்ரலி வந்து சர்க்கரையோடு தான் பண்ணுவாள். சர்க்கரையோடு பண்ணுறது இது வெள்ளையாக இருக்கும் கலர். இப்போ நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ப்ரௌனாக ஆகும். அதை பற்றி யோசிக்காதீங்க. கலர் எப்படி இருந்தால்னா நமக்கு ரொம்ப அழகான ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கிடைக்கும். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபைபர் உங்களுக்கு தேங்காய்லாம். ஸோ குழந்தைகள் இந்த நாளில் வந்து அதே மாதிரி தேங்காய் பால் சாப்பிட வைக்கிறதும் நல்ல குளிர்ச்சி. வெய்ய நாளில் தேங்காய் பால் சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இது. ஸோ கண்டினியூஸ்லி நம்ம இப்போ கொஞ்ச நாளாக அப்படி தான் பார்த்துட்டுருக்கோம். இந்த வெய்ய நாளுக்கு தகுந்த மாதிரியான இதுவாக மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பையும் பற்ற வைக்கிறேன். நெய் தடவிடுங்க. வாசனையாக இருக்கும். அப்போ தான் எண்ணெயை விட நெய் தடவினா கொஞ்சம் கொழுக்கட்டை வாசனையாக வரும். ஒரு ஈடு அப்படியே ஒரு 10 minutes அது வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே மேலே நம்ம விட வேண்டிய தேங்காய் பாலை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 10 minutes வெந்துருக்கு. இப்படி இருக்குதுல்ல சூறாக. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால இது அங்கங்கே இந்த மாதிரி ப்ரௌனாக தெரியுது. நீங்கள் சக்கரை போட்டீங்கன்னா இது ஃபுல்லாக ஒயிட்டாக அப்படியே முத்து 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 முத்தாக நல்லா தெரியும். நமக்கு வந்து நாட்டு சக்கரை இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம இவ்வளோ இதுவோ ஆர்டர் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சுக்கலாம்.
இன்னொரு செட்டு உருட்டி வச்சுருக்கேன், அதை உள்ள வைக்கலாம். இது ஆகட்டும். இப்போ இதுக்கு தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டும் மிக்ஸ்டாக தான் எடுத்துருக்கேன். இது மேலே அப்படியே விடுறதுக்கு தான் இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதுலேயே நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன். ஸோ இது வந்து ஒயிட்டாக இருக்காது. ஸோ நாட்டு சக்கரை போட்டதுனாலே கலர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும். அதுக்கோசரம் பார்க்காதீங்க, ஹெல்த் வைஸ் அது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா வெந்து ஜோராக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு தேங்காய் பாலில் கலந்துருங்க. அதில் ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். ஸோ உள்ளேயும் நல்லா தேங்காய் பூ வச்சு இது பண்ணியிருக்கோம், மேலேயும் தேங்காய் பால் விடுறோம். ஸோ 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கொண்டு போகிறோம். இப்படியே அழகாக அதை விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒன்றே உடச்சி காமிக்கிறேன் ஸ்பூனால், அப்போ தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதுதான் ரெடி ஆகிடுத்து ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் எப்படின்னு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன், இல்லைன்னு நான் சொல்லலை. தெரியாத வாழ்க்கை புதுசாக இப்போ பண்ணுற வாழ்க்கோசரம் சொல்கிறேன். அவ்வளோதான். அப்படின்னா தெரியுதா, அழகாக வந்துடும், எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். இதுவுமே இது இல்லாமல். நன்றி, வணக்கம்.